வணக்கம் டிஜிட்டல் உறவுகளே. இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம்னா யூடியூப்பில் மானிட்டேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, யூடியூப் வீடியோக்கு காசு வருதா இல்லை ஷார்ட்ஸுக்கு காசு வருதாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வியூஸ் முக்கியமாக சப்ஸ்கிரைபர் முக்கியமானங்கிறத பார்க்க போகிறோம். ரெண்டுத்தையும் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக சேனல் ஆரம்பிச்சவங்களும் பேசிக் தெரியும், நான் அதில் மறுபடியும் சொல்லி உங்களுக்கு போர் அடிக்க விரும்பலை. மெயினான ரீசன் மட்டும் என்னன்னு சொல்லிடுறேன். வீடியோ அப்லோட் பண்ணுறப்பே ஃபஸ்ட்டு ப்ராப்பராக பண்ணணும். அதில் வீடியோ அப்லோட் பண்ணோம்னா அதில் நம்மளுக்கு வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகும். ஷார்ட்ஸுங்கிறத அப்லோட் பண்ணோம்னா அதில் நம்ம வாட்ச் ஹவர்ஸில் வராது, வியூஸ் மட்டும்தான் வரும். சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ குறைஞ்சது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இல்லை 7லேருந்து 15 நிமிஷம் இருக்கலாம். அப்போ தான் அவங்க பார்க்குற நிமிஷம் நம்மளுக்கு அதில் வாட்ச் ஹவர்ஸில் கணக்கு வரும். நம்ம வியூஸ் ஷார்ட்ஸ் போட்டோம்னா அதில் வியூஸ் தான் கிடைக்குமே தவிர அதில் நம்ம வாட்ச் ஹவர்ஸில் ஆட் ஆகாது. நான் அது பின்னாடி உங்களுக்கு நான் ப்ரூஃப் காமிக்கிறேன், வீடியோவில் பாருங்கள். நம்ம சேனலில் வர பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வாட்ச் ஹவர்ஸும் வியூஸும் காமிக்கும். ஆனால் அது உண்மையிலே நம்மளுக்கு ஆட் ஆகியிருக்காது. சம்டைம் அது கிளிச்சினால கொஞ்சம் லேட்டாகவும் ஆட் ஆகும். நம்ம போகிற எல்லா ஷார்ட்ஸ்க்குமே வியூஸ் வரும், ஆனால் அதில் பார்த்திங்கன்னா நம்ம வாட்ச் ஹவர்ஸ் வராது. ஆனால் நம்ம சேனலில் க்ரோத்தில் அனலிட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ்னு காமிக்கும். அது உண்மையான வாட்ச் ஹவர்ஸ் கிடையாது. நம்ம போகிற வீடியோவுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு வாட்ச் ஹவர்ஸுங்கிறது கால்குலேட் ஆகும். ஸோ அதனால் எப்போதுமே வீடியோ போடுங்க. ஷார்ட்ஸ் எப்போ போடுறீங்கன்னோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீடியோஸும் அப்பப்போ போடணும். ஷார்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும், ஆனால் வீடியோஸ் தான் நம்மளுக்கு வாட்ச் ஹவர்ஸை ஏர்ன் பண்ணி கொடுக்கும். அதுக்கான ப்ரூஃபையும் நான் இப்போ பின்னாடி வரும், அதில் காமிக்கிறேன் பாருங்கள். சொன்னோன்னா ஷார்ட்ஸுக்கு வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகாதுன்னு. அதான் அது நம்மளுக்கு மானிட்டேஷன் ஆக்டிவேட் ஆகணும்னா 90 நாளுக்குள்ளே 10 M ஷார்ட்ஸ் வியூஸ் போகணும். அதாவது ஒரு எம்முனா 10 லட்சம், 10 எம்முனா 1 கோடி பேர் பார்க்கணும் நம்ம ஷார்ட்ஸ். அப்படி இல்லைன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் வாங்கியிருக்கணும், பார்த்துருக்கணும் எல்லாருமே. அது எப்படின்னா நம்ம வீடியோஸ் போட்டால் மட்டும் தான் அந்த வாட்ச் ஹவர்ஸுங்கிறது ஆட் ஆகும். வீடியோ நீங்கள் ப்ரொமோட் பண்ணாலோ இல்லை பேமெண்ட் பண்ணி நிறைய பேருக்கு தெரிகிற மாதிரி காமிச்சாலும் உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகாது. சொல்லியிருந்தேன்னா அது மாதிரி கொஞ்சம் நேரம் டைமும் எடுக்கும். இதுக்கு சில நேரத்தில் 3 நாள் 4 நாள் கழிச்சு கூட ஆட் ஆகலாம் வாட்ச் ஹவர்ஸ். நீங்கள் 11 மாதத்துக்குள்ளே அந்த 4000 வாட்ச் ஹவர் தொடரணும். கடைசி 12வது மாதத்தில் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கவுண்ட் ஆகாது. அப்புறம் மறுபடியும் 1 இயர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும், புது கணக்கு மறுபடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு 1 இயர்க்குள்ளேயே நம்மளுக்கு வாட்ச் ஹவர்ஸ் ரெடியாக வர மாதிரி பாருங்கள். அதுக்கான டிப்ஸ் தான் இதில் சொல்கிறேன். முக்கியமாக அந்த காப்பி ரேட்டும் காப்பி ஸ்ட்ரைக்கும் வாங்கக்கூடாது. ஏன்னா அப்புறம் நம்ம சேனல்லே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது எதனால் வருதுன்னா, நம்ம இப்போ படப்பாட்டு போடுறோம் இல்லை டிவி சீரியல் அப்லோட் பண்ணுறோம், மற்றவங்க இதை அப்லோட் பண்ணுறப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும், காப்பி ரைட்டு. ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. எப்போதுமே ஓன் கண்டென்ட்டாகவே போடுங்க. அப்புறம் 50 சப்ஸ்கிரைபர் கிடச்சின்னா நீங்கள் லைவ் போட ஆரம்பிச்சிடலாம். லைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக்கில் போட்டு போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க எவ்வளோ நேரம் பார்க்குறாங்களோ, இப்போ 1 hour 2 hours லைவ் போடுறீங்கன்னா 1 hour போடுறீங்கன்னா 10 பேர் பார்த்தாங்கன்னா 10 × 60 600 நிமிஷம் நம்மளுக்கு அப்படியே கால்குலேட் ஆகி காமிக்கும். 10 பேரும் கண்டிப்பாக பார்த்தா மட்டும்தான். லைவை எவ்வளோ நேரம் பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு கவுண்ட் ஆகும் வாட்ச் ஹவர்ஸு. லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் அது நீங்கள் பப்ளிக்லன்னு வைக்கணும். அன்லிஸ்டடில் ப்ரைவேட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ்லாம் ஆட் ஆகாது. இது மெயின் பாயிண்ட்டு. ஒரு 4 டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி பண்ணுங்கள். மினிமம் 8 to 12, பெஸ்ட்டு 10 to 15 நிமிஷம் வீடியோ போடுங்க. ஷார்ட்ஸுங்கிறது க்ரோத்துக்கு தான், சப்ஸ்கிரைபு கொண்டு வரதுக்கு தான், அட்ராக்ட் பண்ணுறதுக்கு சேனலை. பட் வீடியோ போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகும். நான் திரும்ப சொல்லிட்டேன், மானிட்டேஷனுக்கு ஆட் ஆகும். இப்போ நான் ப்ரூஃபோட காமிக்கிறேன் பாருங்கள். இது ப்ரூஃப் டிப்ஸ் சொன்னேன்னா பார்த்துருவோமா. ரியாலிட்டி செக்ஸ் என்னங்கிறத பாருங்கள். எனக்கு வாட்ச் ஹவர்ஸு 1.3K ஆட் ஆகிருக்கு, ஆனால் இது எதுவுமே எனக்கு வாட்ச் ஹவரில் ஆட் ஆகலை. வியூஸு 2.6K, அதாவது 2,40,000 வியூஸ் போயிருக்கு. இதோட வாட்ச் ஹவர்ஸ் 1.3K. இது எதுவுமே எனக்கு ஆட் ஆகலை. இது எல்லாமே எனக்கு ஷார்ட்ஸில் வந்தது. அதனால சொல்கிறேன், ஷார்ட்ஸில் உள்ளது நம்மளுக்கு ஆட் ஆகாது. ப்ரூஃப் பார்க்குறீங்களா? ஷார்ட்ஸு வியூ பாருங்கள் 79K இருக்கா. மேலே வாட்ச் ஹவர்ஸ் பாருங்கள் வெறும் 2. இந்த 2 வாட்ச் ஹவர்ஸ் எனக்கு எதில் வந்துச்சுன்னா ஷார்ட்ஸ் மூலியமாக வரல, எனக்கு வீடியோவில் இருந்து மட்டும்தான் வந்தது. அந்த வீடியோ எதில் இருந்துன்னு பார்க்குறேன், காமிக்க பாருங்க கிராஃபு. இது எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோ போட்டப்போ அந்த வீடியோவில் 1.5 hours வாட்ச் ஹவர்ஸ் காமிக்குது, ஓகேங்களா. செகண்ட் வீடியோக்கு 0.9 ஹவர்ஸுக்கு வியூஸ் போயிருக்கு, வாட்ச் ஹவர் பார்த்துருக்காங்க ஆடியன்ஸு. ஸோ இது 2 கால்குலேட் ஆகி தான் எனக்கு 2 ஹவர்ஸ் மட்டும் தான் ஆட் ஆகியிருக்கு நம்ம வாட்ச் ஹவர்ஸில். ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன், ஷார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வியூஸ் மட்டும் தான் கொடுக்கும், சப்ஸ்கிரைப் கொடுக்கும். பட் வீடியோ போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வீடியோ போடுறீங்களோ ஒரு வாரத்துக்கு 3 வீடியோங்கிறத அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது ஏற்ற மாதிரி வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகும் டக்குன்னு. அதே மாதிரி ஆடியன்ஸை பார்த்தீங்கன்னா நம்மளை அதாவது நம்ம வீடியோவை அவங்க ஃபுல்லாக இன்னும் பார்க்கணும். அந்த மேப்பு போதா அந்த பிங்க் கலர் பாருங்கள், எவ்வளோ நேரம் ஃபுல் வீடியோவும் எவ்வளோ பர்சன்டேஜ் 50 பேர்கிட்ட பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் அது நிறையா மக்களுக்கு காமிக்கும். ஸோ நம்ம பார்த்த உடனே தள்ளி விட்டோம்னா அது நிறைய வியூஸ் ரீச் ஆகாது. எக்ஸாம்பிள் ஷார்ட்ஸை பாருங்களேன், நான் போட்டு 3 நாளுக்குள்ளே எவ்வளோ வருது பாருங்கள். இது என்னென்ன ஃபியூச்சரில் என்னென்ன டிராஃபிக், அதாவது யூடியூப் சர்ச்னா நம்ம அந்த டேக்ஸ் போடுறோம்ல, அது பின்னாடி ப்ரூஃப் காமிக்கிறேன். நம்ம என்னென்ன கமெண்ட் டைப் பண்ணுறோமோ அந்த யூடியூப் சர்ச்சில் காமிக்கும். ஷார்ட்ஸ் ஃபீடுங்கிறது நிறையா பேர் அதாவது லைக் பண்ணால் அவங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே காமிக்கும். ஸோ இதில் லைக்ஸ் பார்த்தீங்கன்னா 4.3K பேருக்கு
அதனால நிறைய பேருக்கு ரீச் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? இது மாதிரி நம்ம வைரல் ஆகிறதுக்கு, நம்ம வீடியோ வைரல் ஆகிறதுக்கு லைக்ஸு, சப்ஸ்கிரைபு, கமெண்ட் இந்த 3 தான் மெயின் டூலு. மற்றபடி சொல்லுவாங்க இந்த ஸ்டூடியோவில் போய்ட்டு இந்த செட்டிங் சேஞ்ச் பண்ணுதோ இந்த மாதிரிலாம் செட்டிங் பண்ணுங்கள், அதெல்லாம் ஒன்றுமே வேலைக்கு ஆகாது. இந்த டேக்ஸ் எதுக்காகனா, இந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணுறோம்ல, இப்போ நம்மளே ஒரு ஏசி பார்க்கணும், அவுட் டு சர்ச் ஏசி, அவுட் டு பை ஏசி இந்த மாதிரி தேடுறோம்ல, அந்த மாதிரி கோடு இதெல்லாம் ஜஸ்ட் கோடு வேர்டு மாதிரி இதை போட்டால் இந்த இது நம்ம சஜஷன் காமிக்கும் நம்ம வீடியோவை. மெயின் இந்த அட்வான்ஸ் செட்டிங், அதாவது ஸ்டூடியோவில் கீழே செட்டிங்னு இருக்கும், அந்த செட்டிங்ஸில் அட்வான்ஸ் செட்டிங்கில் இந்த கேட்டகரியை மட்டும் மெயினாக பார்த்துவாங்க. இங்கே நீ என்னென்னு சேவ் பண்ணுறீங்களோ இதே இது தான் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறப்பையும் நீங்கள் சேவ் பண்ணணும். அது எப்படிங்கிற இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸ்டூடியோவில் போயிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப அதில் பாருங்கள் டைட்டில் பக்காவாக இருக்கணும். அதே டைட்டிலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க. அது இதுக்கு ஹேஷ்டேக் இதெல்லாம் போடுங்க. மேலே ஒரு 5 கமெண்ட் போடுங்க. ஓகேவா? இது என்னோடய ஹையஸ்ட் இது. ஸோ இது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அடுத்து கீழே தள்ளி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். அடுத்தது ஆல்டர்னேட்டிவ் கண்டென்ட்லாம் இல்லைன்னு போட்டுருங்க. கீழே டேக்ஸ் இருக்குல்ல, இந்த டேக்ஸு மெயின் ப்ளே பண்ணும். அதாவது கீவேர்டுன்னு சொல்லுவாங்கள்ல எல்லோரும், இதுதான் அது என்ன மாதிரி சர்ச் பண்ணுவாங்க பீப்புள் போட்டு அந்த மாதிரிங்கிறத காமிக்கும். அதே மாதிரி கீழே இன்னொன்று இருக்குல்ல, மறுபடியும் அந்த கேட்டகரியில் பாருங்கள் பீப்புள்ஸ் பிளாக்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள். ஸோ நம்ம செட்டிங்கில் யூடியூப் செட்டிங்கில் என்ன செட் பண்ணோமோ அதே எங்கேயும் கொடுத்தா தான் நம்மளுக்கு ரீச் ஆகும் பீப்புளுக்கு. அந்த மாதிரி டிப்ஸ் சொல்ல இருந்தாச்சு. மெயின் என்னென்னா, ஒரு வீடியோ டேரெக்டாக அப்லோட் பண்ணாதீங்க. அது நம்மளுக்கு வியூஸும் தராது, சப்ஸ்கிரைபும் தராது. சப்ஸ்கிரைப் எப்படின்னு ஒரு கண்டென்ட் அப்படி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. வியூஸ் வரணும்னா ஃபஸ்ட்டு அன்லிஸ்டடில் போடுங்க. எதாக இருந்தாலுமே ஒரு 2 hours 3 hours போடுங்க. அதுக்கப்புறமேல் நம்ம மெயினாக எந்த டைமில் அப்லோட் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். மதியம் 12 மணிக்கு பண்ணுங்கள், இல்லை ஈவினிங் 6 மணிக்கு பண்ணுங்கள். ஏன்னா அந்த டைமில் தான் மக்கள் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்மளுக்கு பார்க்க வருவாங்க, வியூஸும் வரும். ஸோ இதுதான் டிப்ஸு. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, டிப்ஸுக்கு நல்லா இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா.